த்ரெஷ்ஹோல்டு வந்து மேனேஜர் ஸ்பேஸு, அப்புறம் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதோ ஸ்பேஸ் சொல்கிறீங்க. இதுக்கு நடுவில் ஒரு படிக்கிற சின்னதாக ஒரு படிக்கிற வைக்கிறீங்க, அது ஒரு த்ரெஷ்ஹோல்டு. ஸோ இந்த 2 த்ரெஷ்ஹோல்டையும் என்க்ளோஷர் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஆனால் அவங்க ரோட்லேருந்து 2 விஷயம், ரோட்லேருந்து ரிசப்ஷனுக்கு போகிறாங்க, இது 2க்கும் இன்பிட்வீன் இது. ரிசப்ஷன்லேருந்து இந்த பில்டிங்க்கு போகிறாங்க, இந்த 2க்கும் இன்பிட்வீன் இது. ஸோ வந்து அவங்க என்ன பார்ப்பாங்க, நீங்கள் வரும்போது ட்ரிபிள் ஹைட் சொன்னீங்கல்ல, கண்டிப்பாக அது ஒரு சேஞ்ச் தான். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஹோல் ஸ்பேஸையும் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ வந்து அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதோட ரேஷியோ வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னா அப்போது அது சரியில்லை. ரேஷியோ கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இல்லை. இதில் இந்த மாதிரி இதில் டீட்டெயில் பண்ணி இதை பற்றி பேசுகிறேன். ரேம்ப் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேம்ப்புன்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில் சின்னதாக ஏதாவது போட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து இதுதான் அவங்களோட மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 888 கொடுக்குறேன், அதுக்கப்புறம் திருப்பி நான் இந்த இடத்துல டபுள் ஹைட் கொடுக்குறேன். 888லேருந்து டபுள் ஹைட் கொடுக்க போகிறீங்களா, இல்லை 888லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் சிங்கிள் ஹைட் கொடுக்க போகிறேன் ஒரு ஆள். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ உங்களோட ட்ரான்சிஷன், உங்களோட சாய்ஸ் ஆஃப் ட்ரான்சிஷன் என்னன்னு நீங்கள். அப்புறமா வந்துட்டு ஹோலா இது ஹோலா ஒரு போர்ஷன். அப்புறம் வந்துட்டு உங்களோட ப்ரைவேட் ஏரியாலாம் ஒரு போர்ஷன். ஸோ 2க்கும் நடுவில் வெயிட்டிங் ஏரியா வச்சிங்க, அது ஒரு த்ரெஷ்ஹோல்டு. ஸோ அதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க, இது முன்னாடி உள்ளதுக்கும் நீங்கள் போக போகிறதுக்கும் நடுவில் தயவுசெய்து ஆஃப் பண்ணுறாங்க. நடுவில் உள்ள எலமெண்ட்டா இது ஆக்ட் ஆகுதுன்னா இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து அந்த மீட்டிங் ஹால் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து ஸ்கட்டு வந்து சொல்லி கொடுத்தாரு. வில்லோனர்ஸ் வந்து நான் சத்தியமாக நான் பார்க்கவே இல்லை. யூடியூப்ல போட போறேன். சத்தியமா இதை இப்போ யூடியூப்ல போட போறேன். என் பர்சனல் அக்கௌண்ட்ல அப்படியே போட்டு பப்ளிஷ் பண்ண போறேன். இதெல்லாம் இது 1 மில்லியன் ஆயிருக்கும் லைக்ஸ். இது வந்து இந்த ஷேப்ல இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜ் கொடுத்தா வீடியோ வச்சு தான் இதை டிசைன் பண்ணலாம். போட்டு இங்கே ஒரு என்ட்ரி இது வந்து ஸ்டேஜா. அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக சீட்டிங், நடுவில் நம்ம போய்க்கலாம். அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு எக்ஸிட், இங்கே ஒரு எக்ஸிட் நினைக்கிறேன். இது ஃபுல்லாக சீட்டிங், இது ஃபுல்லாக சீட்டிங். அது ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அனுப்புறதுக்கு 3 நாள் முன்னாடியோ 1 வாரத்துக்கு முன்னாடியோ திருப்பி அவரை கூப்பிட்டு, இல்லை நீ என்ன பண்ணுற, இப்படி வரைஞ்சிட்டு இது என்ட்ரி, இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மலாக உட்காந்துருக்கோங்க, இது வந்துட்டு ஸ்டேஜு, இங்கெல்லாம் சீட்டிங் வந்துட்டு இப்படி பிரிச்சு தான் போட்டுருக்காரு, கொச்சன்னு போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுதான் ஃப்ளோவே. ஒரு இதில் வந்து ஒரு ஃப்ளோவே இல்லை. இப்போ இப்படி ஒருத்தன் நடக்கிறான், கடைசியாக ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்கான் கிளாஸ், வேணாம் எஞ்சி போகணும்னா அவன் எஞ்சி போகும்போது எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதுதான் ஃப்ளோவே. சாப்பிட போகிறோம் ஏன் போகலாம் இல்லை, இப்போ நம்ம போகிற மாதிரி தான் போயிட்டு மேபி அஜய் வண்டி கேட்குறான். அதுக்காக வண்டி ப்ரைவேட் ஒரு வண்டி இருக்கு, என்ன சாப்பிடுங்க வரையும் பார்ப்போம். இல்லை வீட்டுக்கு போகணும். அவனு பேசுகிறான். இதுதான் ஃப்ளோ. ஸோ வந்து அந்த ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டான். அந்த மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் ஸ்பேஸ், ஆஃப்டர் ஸ்பேஸ், பிஃபோர் ஸ்பேஸ் நடுவில் இருக்கிற மீட்டிங் ஹாலை நீங்கள் வந்து என்ன மாதிரி என்ன ஷேப்பில் பண்ணுவீங்க. பிளானில் ஆடாக இருக்க போதா, டிஃப்ரெண்ட்டாக தெரிய போதா, இல்லை செக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக தெரிய போதா. இதுதான் என்னோட மீட்டிங் ஹால். டக்குன்னு இந்த மாதிரி ஒரு லைட் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன். இது ஒரு சேஞ்ச் தான். நானும் அதை தான் நெக்ஸ்ட்டு நானும் அதை தான்
வந்து இது ஒரு சேஞ்ச் தானே. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா இது ஃபுல்லாக ஒரு பிளாக்கு, ரேம்ப்பு, ரிசப்ஷனு, என்னோட ப்ரைவேட் ஏரியா, இது எல்லாம் இது சேர்ந்து ஒரு பிளாக். எப்படி இங்கே பாரு, தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ரியாஸ். செய்தி எதுலையும் போட்டு வந்துடுறாங்களா? ஸ்டோரேஜ்லாம் முடியாதா? கிளியராக 10 GB வச்சிருக்கேன் உனக்காகவே. அப்படியே அன்கட் வெர்ஷனாக வரும், நம்ம வாய்ஸ் எல்லாமே இருக்கும், அப்படியே வீடியோ வரப்போகுது. வந்து இது ஒரு பிளாக்கு. அடுத்து நீங்கள் இன்னொரு பிளாக் ஒன்று வைக்க போகிறீங்க. இங்கே டு இங்கே எப்படி போவாங்க செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்சிங்களே இங்கே மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பிளாக்கு. இன்னொரு பிளாக் வந்து எனக்கு கீழே இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து டனல் உள்ள போய் போவாங்க. இது ஒரு அடுத்த த்ரெஷ்ஹோல்டு. ஸோ வந்து இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வேற, இது வேற தான். ஆனால் வந்து திருப்பி வந்து ஸ்கேல் மாறுது. இது ஃபுல்லாக ஒரு பிளாக், இது ஃபுல்லாக ஒரு பிளாக்கு, அப்புறம் இது ஃபுல்லாக ஒரு பிளாக்கு, இதுக்கு ரெண்டு நடுவில். இந்த பிளாக் உள்ளே வந்து என்னோட ரோடு, என்னோட ரிசப்ஷன், இதுக்கு நடுவில் ரேம்ப். இது திருப்பி என்னோட படிக்கட்டு, திருப்பி மீட்டிங், இதுக்கு நடுவில் அந்த படிக்கட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக ஒரு ஸ்பேஸு, இதுக்கு அப்புறம் உள்ள ஃபுல்லாக ஒரு ஸ்பேஸ், நடுவில் மீட்டிங். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்பேஸ் தான் வந்து ரொம்ப டீட்டெயில் ஒர்க் பண்ணாமல் இருக்கும். இந்த மீட்டிங் ரூம், அப்புறம் அந்த ஸ்டேர் கேஸோட இன்க்ளோஷன், அப்புறம் வந்து அந்த ரேம்ப், மெயின் ரேம்ப், இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் நீங்கள் டீட்டெயில் ஒர்க் பண்ணால் அதை பற்றி மட்டும் தான் நீங்கள் பேசுங்க. நீங்கள் ரிசப்ஷன் வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். வியூவே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க மேனேஜ் பண்ணி Hello, can we meet today? Also, Karthikeyan sir, when are you coming to Trichy? Are the dates confirmed for the jury? Hi, I am there for Monday and Tuesday. Those are the dates. வெரி குட். இது ரிசப்ஷன் அப்படின்னா இங்க வர லைட் வந்து இலையோட சேர்ந்து இப்போ வந்து நான் ரிசப்ஷன் ஏரியாவில் என்டர் ஆகிட்டேன். கீழே போயிட்டு என்னோட ரூமுக்கு நான் போவேன். கீழே வந்துட்டு என்னோட சர்வீஸ் ஏரியா அப்படின்னா ஸோ வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைட் வேற மாதிரி வைக்கணும். நான் இப்போதைக்கு அது பண்ண மாட்டேன், சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கேல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியலாக இதை கொண்டு வர முடிஞ்சுன்னா இலை வழியாக வந்து லைட் வந்து ரொம்ப கம்மியாக இப்போ வந்து இப்படி ஒரு செக்ஷன் போட்டேன் நான் வந்து இங்கே வர லைட் வந்து இப்படி கிரேயாக விட்டுல. ஆனால் வந்து இலை வழியாக வர லைட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வராது. டார்க் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் லைட் வந்து உங்களால் அந்த ரேம்ப்லேயோ இல்லைன்னா அந்த ரிசப்ஷனுக்கும் இதுக்கும் நடுவில் உள்ள ஏரியாவில் எங்கேயோ அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா இந்த ஏரியாவே ஒரு த்ரெஷ்ஹோல்டு. இல்லை ரிசப்ஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் லைட் வரும் அப்படின்னா இந்த ஏரியாவே ஒரு த்ரெஷ்ஹோல்டு. ஏதோ செக்ஷனலாக வாலில் வந்து ஓட்டையாக போடணும் வந்து லைட் அந்த மாதிரி வரும். இந்த இவரோட நோன் சாப்டர் பார்த்துருக்கேன். உண்மையும் தெரியல, செருப்பு வீட்டு அடிச்சுக்கலாம் போது. பார்த்தீங்களா, இதுவே வந்து 1.2 மீட்டர் திக்கு. இது எவ்வளோ திக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து அந்த லைட் வந்து இப்படி வந்து இப்படி அந்த செக்ஷனே இப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே வர லைட்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வால் திக்காக நான் வால் போட்டு ரீட்டைனிங் வால் போட்டு அங்கே சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு இந்த வழியாக லைட் வரும் ரிசப்ஷனில். ஸோ வந்து ஓப்பனிங்கே கிடையாது, ஃபுல் டார்க் தான். ஆனால் வந்து இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னா இந்த இடத்துல இருந்து சின்ன சின்னதாக லைட் வரும். லைட்டே ஆஃப் பண்ணுவாங்க. வால் டைமென்ஷன் கூட ஞாபகம். நீங்கள் நான் இப்போ ஸ்கேல் பண்ணேங்க, அதனால தெரியுங்க.